பண்ணீங்க சஞ்சய்? அப்படி என்ன பெருசா நடந்துச்சு? மழையில மாட்டிக்கிட்டவனுக்கு ஒரு ஓரமா இடம் கொடுத்தது தப்பா? ஐயோ, உங்களுக்கு புரியல. அவன் ஏதோ பிளான் பண்றான். எது? மழையவே அவன் பிளான் பண்ணி போய் வச்சான்னு சொல்றியா? ஐயோ, லீனா, அவன் மேல உனக்கு வெறுப்பு இருக்கலாம். ஆனா இறக்கம் காட்ட வேண்டிய நேரத்துல வெறுப்பை காட்டக்கூடாது. அவன் மேல இறக்கம் காட்டினா அது நமக்கு தான் கேடு. இந்த நேரத்துல இந்த ஏரியால அவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ஏதோ வந்துட்டான், அவனை எப்படி அனுப்ப முடியும்? உங்களுக்கு என்ன, 5 மணிக்கு கிளம்பி போயிடுவீங்க. அவன் குளிச்சுட்டு தான் போவேன்னு சொல்றான். அவனை குளிக்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? லீனா, நீ ஓவரா ரியாக்ட் பண்ற. ஏதோ மழை வந்துருச்சு, அந்த சமயத்துல அவன் இந்த ஏரியாவில் இருந்திருக்கான். சோ அவ்வளவுதான், இது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா நீ தேவையில்லாம என்னென்னமோ நினைச்சு குழப்பிக்கிற. கேக்குறேன், நீங்க எனக்கு புருஷனா இல்ல அந்த மகேஷ் இருக்கானே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? லீனா, அவன் எப்படிப்பட்டவன் நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுறீங்க. புரிஞ்சுக்க லீனா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட யோசி. போங்க, நீங்களும் உங்க மனிதாபிமானம். காலையில நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போறானோ நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கேன். வா, வந்து படு. படு லீனா. மணி 7. அப்ப அந்த சஞ்சய் பையன் நம்மள எழுப்பாமே போயிட்டானா? இன்னைக்கு நீயும் நானும் மட்டும் தனியா இருக்க போறோம். இந்த மாம உன் இடுப்புல கைய வச்சாலும் கேட்க ஆள் இல்ல, உன்னை கட்டி பிடிச்சி உம்மா கொடுத்தாலும் கேட்க ஆள் இல்ல. உனக்கு தமிழ் உமா வேணுமா இல்ல இங்கிலீஷ் உமா வேணுமா?